அனைவருக்கும் வணக்கம். மரவள்ளி மிட்டாய் எப்படி செய்கிறது என்று பார்ப்போம் வாங்க. மரவள்ளியை துருவிக்கொள்ளுங்கள். அதனுடைய நீரை பிழிந்தெடுத்து கொள்ளுங்கள். மரவள்ளி சக்கையுடன் சர்க்கரை, ஏலக்காய் சேர்த்து கொள்ளுங்கள். துருவிய தேங்காய் பூவையும் சேர்த்து கொள்ளுங்கள். எல்லாவற்றையும் நன்றாக கையால் பிசைந்து ஒன்றாக்குங்கள். இதனை ஒரு வாழை இலையில் இவ்வாறாக செய்யுங்கள். அந்த வாழை இலையை மடித்து ஸ்டீமரில் வைத்து அவியுங்கள். இப்போது நாம் செய்த மரவள்ளி மிட்டாய் ரெடியாகிவிட்டது. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துவிட்டு எப்படி இருக்குது என்று சொல்லுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.